நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து இன்விசிபிளாக எப்படி நம்ம வெளியில் தெரியாமல் ஒரு த்ரெட் பைப்பிங் வைக்கலான்றதை பார்க்கலாம். அதாவது பைப்பிங் மட்டும் 3 பார்ட் போட்டாச்சு. இது 4வதாக இந்த பைப்பிங்கை நம்ம எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது மாதிரி நார்மல் ஃபுட் இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டாக நம்ம இதில் மாற்றிக்கலாம். இல்லை இப்போ வர புது மிஷின்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி 3-in-1 ஃபுட்டு அதிலே வருது. நம்ம இல்லாதவங்க இந்த மாதிரி தனியாக மாற்றிக்கோங்க சிங்கிள் ஃபுட்டாக. நான் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸ் ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வச்சு ரெண்டாக நீங்கள் மடித்து நல்லா எட்ஜில் அடிச்சுக்கோங்க. நல்லா ஃபிட்டாக வச்சு அடிங்க. தள்ளி போகாமல் இந்த நூலை ஒட்டியே அடிங்க. அடிச்சு எடுத்துட்டு நம்ம பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இவ்வளோ இருந்தால் போதும். 1/4ன்றது ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி பீஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுனால நான் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நெக் ஷேப் வெட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங்காகவும் இது மெயின் கிளாத்தாகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங்கில் தான் நம்ம இந்த பைப்பிங் நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தையல் எந்த அளவுக்கு போடுவோமோ பாருங்கள். இந்த நம்ம எப்பொழுதும் எம்மிங்க்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு இதுக்கு மேலே வச்சு நம்ம இந்த பைப்பிங் வச்சு அடிச்சிடலாம். இழுத்து பிடிக்காம நீங்கள் ஃப்ரீயாகவே 2 கிளாத்தையும் ஃப்ரீயாகவே விட்டு அடிங்க. இப்போ மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த பைப்பிங்கை இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே உள்பக்கமாக வச்சு நீங்கள் இந்த வீட்டில் வைங்க. இது அப்படியே இந்த தையல் நம்ம அடித்தோம் பாருங்கள். அந்த பாருங்கள், இந்த தையல் இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இந்த தையல் மேலேயே நம்ம கரெக்டாக தையல் போட்டுருவாங்க. இது மேலே ஏறினீங்கன்னா பைப்பிங் மேலே போயிடும். நம்ம கரெக்டாக முன்ன அடித்த தையல் மேலே நீங்கள் போட்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ பிடிக்கணுன்றது நீங்கள் அளவு பார்க்க வேணாம், கரெக்டாக அந்த தையல் மேலே போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எப்போதும் எம்மிங்கு நம்ம கட் பண்ணி விடுவோம் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. இதை நீங்கள் இப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பைப்பிங் நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் எதுவும் பிசுறு தெரியல, இந்த பக்கமும் பிசுறு தெரியல. அழகாக இன்விசிபிளாக உங்களுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், உள் பக்கம் போயிட்டு பைப்பிங் எவ்வளோ அழகாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் அழகாக இருக்கு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ஒரு படிமானத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இதையும் நம்ம இதை ஒட்டியே கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டைப்பிங் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், தச்சு முடிச்சாச்சு. பின்பக்கமும் அழகாக இருக்குது. முன் பக்கம் பாருங்கள், பிசு இல்லாமல் இன்விசிபிளாக எப்படி இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.